திருமண வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆகிற ஒரு பெண் எப்படி தன்னுடைய கணவன் கிட்ட லவ், கேர், சப்போர்ட்லாம் எதிர்பார்க்கறாங்களோ அப்படிதாங்க ஒரு ஆணும் தன்னுடைய திருமண வாழ்க்கையை தொடங்குறாரு. தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து அந்த காதலும் அரவணைப்பும் கிடைக்கணும்னு சொல்லி. ஆனா இது எல்லா ஆண்களுக்கும் கிடைக்குதான்னு கேட்ட சந்தேகம் தான். ஏன் தன்னுடைய மனைவி மட்டும் இவ்வளவு டாக்ஸிக்கா நடந்துக்கிறாங்க, எப்படி அவங்களை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலன்னு யோசிச்சீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கானதுதான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க மனைவி உங்ககிட்ட சண்டை போட்டா மட்டும் அவங்கள டாக்ஸிக்னு சொல்லிட முடியாது. அதுக்குன்னு ஒரு சில அறிகுறிகள் இருக்கு சைக்காலஜில. வாங்க அதை பார்ப்போம். முதல் அறிகுறி, நீங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க, இல்ல நீங்க பிசினஸ் பண்றீங்க, அதுல ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. அதை நீங்க போய் உங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணலாம்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த டைம்ல அவங்க முகத்துல அந்த சந்தோஷத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க கேள்விகளா கேட்பாங்க. அப்படி இல்லையா, பெரிய ரியாக்ஷனே இருக்காது. இவ்வளவுதானே, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்கன்னு கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரேக் விழுகும். என்ன, நம்ம எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்றோம், ஆனா இவ்வளவுதான் ரியாக்ஷனா அப்படிங்கிற மாதிரி. சோ உங்களுடைய சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாவே இருக்காது. உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. இதுதான் முக்கியமான முதல் அறிகுறியா இருக்கும். இரண்டாவது அறிகுறி, உங்க சந்தோஷத்துக்கு எப்போதும் ஒரு கண்டிஷன் இருந்துட்டே இருக்கும். நீங்க ஏதாவது நல்லது பண்ணீங்கன்னா அது மட்டும் போதாது, இன்னும் ஏதாவது செய்யணும். இந்த மாசம் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தீங்களா, சரி, ஆனா நீ என் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு இது நீங்க வாங்கிட்டே வரலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா இல்ல நீங்க முன்னாடி மாதிரி என்கிட்ட இருக்கிறது இல்ல. ஸோ என்ன பண்ணனாலும் அவங்களுடைய கோல் போஸ்ட் மட்டும் நகர்ந்துகிட்டே இருக்கும். சைக்காலஜில இதை ஒரு டேஞ்சரஸ் பேட்டர்னா பாக்குறாங்க. ஏன்னா மனுஷங்க மூளை ஒரு ரிவார்டை எதிர்பார்த்து வேலை செய்யும். ஆனா அந்த ரிவார்ட் எப்போதுமே உங்களுக்கு கிடைக்கலைன்னா நம்மளுடைய மனசு ரொம்ப சோர்ந்து போக ஆரம்பிக்கும். அதனாலதான் ஒரு சில ஆண்கள் ஒரு கட்டத்துக்கு மேல நான் என்ன பண்ணனாலும் அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஃபீலிங் அடிக்கடி வருதா அப்படின்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்க. அப்படி வந்துச்சுன்னா அது சாதாரண மேரிட்டல் ப்ராப்ளம்னு உடனே டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூன்றாவது அறிகுறி, உங்க வாழ்க்கையில நீங்க எப்போ ஒரு முக்கியமான தருணத்துல இருக்கீங்களோ அப்ப எல்லாம் கண்டிப்பா ஒரு சண்டை வரும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தாதான் அது உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். ஒரு பிசினஸ்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இல்ல உங்களுக்கு ஒரு ஹைக் கிடைக்குது, இல்ல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, பர்சனலி உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல எதிர்பார்க்காம ஒரு சண்டை வரும். உங்களுக்கு தோணும் இப்பதான் நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், மறுபடியும் சண்டையா அப்படிங்கிற அந்த ஃபீல் உங்களுக்கு அடிக்கடி வரும். அதுக்கு காரணம் கண்டிப்பா கோயின்சிடென்ஸ் கிடையாது. நீங்க வேற விஷயத்துல டைவர்ட் ஆகி சந்தோஷமா இருந்தீங்கன்னா எங்க உங்க வைஃபை நீங்க மறந்துடுவீங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸ்லயே அடிக்கடி உங்ககிட்ட அந்த சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு உங்க அட்டென்ஷனை கேதர் பண்ற ஒரு பேட்டர்ன் தான் இது. இது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். பிகாஸ் உங்களுடைய சந்தோஷமான தருணங்களை எல்லாம் அவங்க திருடிடும் போது உங்களால நேச்சுராவே அந்த சந்தோஷமா இருக்கணுங்கிற ஃபீல் வந்தாலே ஐயோ இப்ப என்ன சண்டை வர போகுதோ அப்படிங்கிற தாட் உங்களுக்குள்ள அறியாமையே வந்துடும். நான்காவது அறிகுறி, உங்க பலத்தை விட உங்க பலவீனங்களை அவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. எந்த விஷயம் உங்களை ஹர்ட் பண்ணும், எந்த வார்த்தை உங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கும், எந்த குற்றச்சாட்டு உங்களை உடனே எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கும், இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சண்டை வரும்போது உங்க வைஃப் அதே பட்டனை திரும்ப திரும்ப அழுத்துவாங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறது பிடிக்குமா, அதை டார்கெட் பண்ணுவாங்க. நீங்க நல்ல அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதை டார்கெட் பண்ணுவாங்க. நீங்க உங்க குடும்பத்தை ரொம்ப மதிக்கிறீங்களா, அதை டார்கெட் பண்ணுவாங்க. சைக்காலஜில ஒரு உண்மை இருக்குங்க. ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவனோட பயத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்க வைஃப் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்களா, இல்ல உங்களை யூஸ் பண்ற அளவுக்கு உங்களை ஸ்டடி பண்ணி வச்சிருக்காங்களான்னு கமெண்ட்ல என்கிட்ட ஆன்சர் பண்ணுங்க. ஐந்தாவது அறிகுறி, அவங்களோட முன்னாடி நீங்கள் ஒரு கேரக்டர் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த சைன் தான் ரொம்ப டேஞ்சரஸ். வீட்டுக்குள்ளே வரக்கு முன்னாடி இதை சொன்னால் சண்டை வருமானு யோசிப்பீங்க. ஒரு விஷயம் வாங்கணுமா, முதல்ல அவங்க ரியாக்ஷன் என்னன்னு யோசிப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கணுமா, முதல்ல பெர்மிஷன் கேட்குற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஒரு சாதாரண முடிவுக்கு கூட உங்கள் மனசு டென்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இங்கே தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. நீங்கள் அவங்கள பார்த்து பயப்படுறதில்ல, அவங்களோட ரியாக்ஷனை பார்த்து பயப்படுறீங்க. சைக்காலஜியில் இதை ஆன்டிசிபேஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரச்சனை வரல, ஆனால் வரப்போகுதுன்னு நினச்சே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். பார்த்தீங்களா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக் என்ன தெரியுமா, நீங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாமல் போகிறது தான். ஏன்னா வீடு அப்படிங்கிறதே நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற இடம், நம்ம நடிக்கிற இடம் கிடையாது. இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய மனைவி கிட்டையும் இந்த மாதிரியான டாக்ஸிக் அறிகுறிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தா கமெண்ட்ல என்கிட்ட எஸ்ன்னு ஷேர் பண்ணுங்க. சரி, இப்படிப்பட்ட உங்கள் டாக்ஸிக் வைஃபை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத முக்கியமான டிப்ஸ் மூலமாக சொல்கிறேன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 1, ப்ரெடிக்டபிளா இருக்காதீங்க. அது என்ன ப்ரெடிக்டபிள்னு கேட்டா, அவங்க எப்பயுமே உங்களை ஒரு அசியூம் பண்ணி தான் சண்டைய ஆரம்பிப்பாங்க. நீங்க இந்த சொன்னா நீங்க டென்ஷன் ஆவீங்க, இதை சொன்னா நீங்க அமைதியா போயிருவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உங்களுடைய வீக் பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்லா தெரியும். இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா, அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்களோ, இதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தீங்களோ அதை அப்படியே நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க எப்போ கோவப்படுவீங்கன்னு அவங்க எதிர்பார்த்து பேசுறாங்களோ அப்ப நீங்க கோவப்படாதீங்க, சைலண்டா போயிருங்க. நீங்க இந்த விஷயத்துக்கு சைலண்டா போயிருவீங்கன்னு நினைக்கும் போது நீங்க கொஞ்சம் சண்டை போடுங்க. சோ இந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்காத விஷயங்களை நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்ன, ஒருவேளை நம்ம கண்ட்ரோல் இல்லாம போயிட்டாரோ அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் அவங்கள கொஞ்சம் சைலண்டா மாத்தும். கண்ட்ரோல் கொஞ்சம் உங்க கைக்கு வர ஆரம்பிக்கும். டிப் நம்பர் 2, உங்களுடைய எல்லா விஷயத்தையும் உங்க மனைவி கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், ஆனா நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது உங்க மனைவி கிட்ட நீங்க சொல்லும் போது அவங்க டாக்ஸிக்கா இருக்கிற பட்சத்துல உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அந்த விஷயத்த அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கடைசியா உங்க மேல உங்களுக்கே ஒரு சந்தேகம் வர மாதிரி செஞ்சிருவாங்க. அந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கான எனர்ஜியே உங்களுக்கு இல்லாம போயிடும்.
இனிமேல் ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாம நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. அந்த விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கு கோவப்படுவாங்க. பட்டுட்டு போகட்டும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுறவங்க இதுக்கு மட்டும் சந்தோஷப்படவா போறாங்க? ஆனா இதுல உங்களுடைய கோல் அச்சீவ் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா. டிப் நம்பர் 3, ஒரு குற்றம் சாட்டும் போது உடனே உங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க. டாக்ஸிக் மனிதர்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க ஒரு குற்றச்சாட்டை சொன்னா நீங்க உடனே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா கவனிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அடுத்த குற்றச்சாட்டு ரெடியா இருக்கும். அதனால ஒவ்வொரு முறையும் உங்களை ப்ரூவ் பண்ற வேலையை நிறுத்துங்க. சைக்காலஜில ஒரு விஷயம் இருக்கு. எப்போதும் உங்களை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருந்தா எதிராளி தன்னாலே ஜட்ஜ் பொசிஷனுக்கு போயிடுவாங்க. சில நேரங்கள்ல அமைதியா கேளுங்க, அமைதியா இருங்க, அவ்வளவுதான். நீங்க உங்களை நிரூபிக்கிறத நிறுத்துற நாளிலிருந்து அவங்க குற்றம் சாட்டுறதும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். டிப் நம்பர் 4, இது ரொம்ப பவர்ஃபுல். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க எப்பெல்லாம் உங்ககிட்ட அட்டென்ஷன் எதிர்பார்க்கறாங்களோ அப்ப நீங்க ரொம்ப அவங்க கிட்ட போவீங்க. அவங்க எப்பெல்லாம் உங்களை மதிச்சு பேசுறாங்களோ அப்ப நீங்க அவங்கள மதிக்கவே மாட்டீங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுடைய அக்ரெசிவ் நேச்சர் அதிகமா தான் ஆகும். எல்லா நேரமும் அவங்களோட அட்டென்ஷன் உங்ககிட்ட இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால இனி ஆப்போசிட்டா பண்ணுங்க. எப்பெல்லாம் அவங்க உங்ககிட்ட அட்டென்ஷன் எதிர்பார்க்கறாங்களோ அப்ப நீங்க குறைவா கொடுங்க. எப்பெல்லாம் உங்களை ரெஸ்பெக்டா நடத்துறாங்களோ அப்ப நீங்க அவங்களுக்கு அதிகமா அட்டென்ஷன் கொடுங்க. அப்ப யோசிப்பாங்க, ஓகே நம்ம மரியாதையா ட்ரீட் பண்ணும்போது அவரும் நம்மளுக்கு அதிகமான அட்டென்ஷன் கொடுக்கறாரு. அதனால நம்ம இனி எப்பயுமே மரியாதையா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமா வரும். பட் இதுவே அவங்களுடைய அட்டென்ஷன் சீக்கிங்காக நீங்க ரொம்ப அவங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நிலைமை திண்டாட்டம் தான். டிப் நம்பர் 5, இதுதான் கேம் சேஞ்சர். ஒவ்வொரு நாளும் ஒரு 30 நிமிஷம் உங்க வாழ்க்கையை ரிலேஷன்ஷிப்க்கு வெளியே பில்டு பண்ணுங்க. ஜிம்மா இருக்கலாம், உங்க பிசினஸா இருக்கலாம், உங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது, இல்ல புக்ஸ் படிக்கிறது, ஏதாவது ஒண்ணு. ஏன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ரெக்கவர் ஆகிற முதல் ஸ்டெப் ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்றது இல்லைங்க, உங்க ஐடென்டிட்டியை ரீபில்டு பண்றது தான். நினைவுல வச்சுக்கோங்க, டாக்ஸிக் மனைவியை ஹேண்டில் பண்றது அவங்கள மாத்துறதுக்காக இல்ல, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து உங்க மைண்டை வெளியே எடுக்கிறதுக்கு தான். அந்த நாள் வந்துடுச்சுன்னா அவங்க மாறுறாங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா நீங்க உங்களை மீண்டும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ மதிப்புமிக்க ஆண்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட் ஆயிருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் செஞ்சுட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.